இதொரு பிள்ளைகள் கத்தனால பரிசுத்தோ கற்பிக்க அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னவனாக என்னுடைய நிதான யூனியனை ஆண்டவர் ஆசிரியத்து கற்பத்தின் கனியை தந்திருக்கிறார். அவருக்கு நம்ம கற்பருக்கு சோதனை சொல்ல முடியாது. சொல்வதிகாரியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசிரியப்பாராக. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜீவான் அவர்கள் ஜபித்து பாடலை நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு சகோதரர் ராஜேந்திரன், அன்பு சகோதரி மகிமை, இந்த அருமையான குடும்பத்தினருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் ஆபிரகாம் விஜயகுமார், அன்பு சகோதரி பரிமளா கைவண்டு, இந்த அருமையான குடும்பத்தினருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரு குடும்பத்தினரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்விரு குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நமக்கு அருமையான சகோதரர் மகன் பால் டேனியல், அருமையான சகோதரி மகள் ஜெனிஃபர் சில்வியா, இவருடைய பரிசுத்த விவாகம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசீர்வாதமாக நடைபெற்றது. தேவ சமூகத்தில் அவர்கள் இருவரும் இணைக்கப்பட்டார்கள். இவர்களின் திருமண ஐக்கியத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து மகள் ஜெனிஃபர் சில்வியாவுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 127:3 படி இது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், இது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாம் அனைவரும் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த அருமையான இரு குடும்பத்தினரோடு கூட சபையாராக, இனத்தாராக, ஜனத்தாராக நாம் தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வந்து இந்த அருமையான இந்த ஆள்கையை நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக சகோதரி ஜெனிஃபர் சில்வியாவை ஆசிரியத்து அவர்களுக்கு விசேஷித்த ஜபத்தை ஏற்படுத்தி விசேஷித்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நமது அருமையான பாஸ்டர் சார்ந்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் சகோதரி ஏஞ்சலின் சுவாமியர், அவருடைய குடும்பத்தினர், அசோசியேட் பாஸ்டர் கேல்வின் பின்னி, அவருடைய குடும்பத்தினர், தினகரன், சைமன் பீட்டர், இவர்களுக்காக நன்றி. இந்த சோதனை ஜபக்கூட்டத்தை ஃபங்க்ஷனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அமர்ந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி தலைமை தாழ்த்தி ஒரு சிறு ஜபத்தை ஆரம்ப ஜபத்தை உண்மை விசேஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த அருமையான நாளுக்காக இந்த நேரத்துக்காக சொல்கிறோம். 7ஆம்
அக்டோபர் மாதம் 2025 வருடத்தினுடைய செவ்வாய்க்கிழமை நாளிலே இந்த அரங்கத்துக்குள்ளே நாங்கள் விசேஷமாக ஜெனிஃபர் சில்வாவை நாங்கள் ஆஸ்வதிக்கும்படிக்காக வந்திருக்கிறோம். கர்த்தாவே கொடுத்த தர்மத்தின் கணிக்காக ஒரு சோதரம் மகளுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிறாங்க. உலகிலே சமாதானத்தை தாரும். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட உதவி செய்கிறாங்க. தேவனே இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு கொண்டவருடைய பரிசுத்தமைகளோடு இருப்பதாக தலைகளையாகவும் அப்புறப்படுத்தும் நாமத்திற்கே மகிழ்வாகப்படும். துதிக மகிமையாகும் ஒவ்வொருவரையுமே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சோதர பாடல். சோதரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோதரம் இயேசுநாதா. இன்றைய தினமதிலும் ஒருமையும் கூட உம்முடைய நாமத்தினாலே தந்தமுடைய கிருபைக்காக உமக்கென்றும் சோதரம். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும்
வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க அவர் அவரோடு கூட இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுதி நிற்போமா? ஹல்லேலூயா. அவருடைய துதிகளுடைய நிழலில் எப்பொழுதும் மகிழ செய்கிற தேவன் அவர். அவர் தூயவர், உண்மையாளர், துதிக்கு மகிமை உண்டாகுக. அவருக்கு ஒரு ஆராதனை பாடலியை பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்காக வார்த்தைக்காய் காத்துக் கொண்டு வார்த்தையினாலே அவர் உண்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்த தயவுக்காக நமக்கு சொல்றோம். நீர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறீர். இப்பொழுதும் பாடல் மூலமாக நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். உங்களுடைய பிரசனை எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நமக்கு சொல்றோம். என் நாமத்தை பிரசாதப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இங்கே உங்களுடைய நாமத்தை பிரசாதப்படுத்தும்படியாக உமக்கு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த இடத்திலே வந்து நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருள்வீராக. விசேஷமாக சோதரி ஜெனிஃபரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சிறிது நேரமாக உங்களுடைய வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கும் பொழுது அருமையான சோதரிக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் இங்கே வந்திருக்கிற எங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்தை நீர் அறுக்கும் பொழுது அது நேர்மையாக திரும்பி வராது. நீர் அதை அனுப்பின காரியமாகும்படியாக வாய்க்கப்படுகிறவராய் இருக்கிறீர். உங்களுடைய வசனத்தை அனுப்பி நீர் நாமே எங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக ஜெனிஃபரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உனக்கு தேங்க்ஸ் கிவிங் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக
அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது ஸ்தோத்திர ஜெபத்தினாலே கிருபை பெறுகிறது. அதிகமான கிருபை தருவீராக. இப்பொழுது நாங்கள் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது இயேசுவே நீர் தானே எங்களோடு பேசுவீராக. எல்லா சிந்தனைகளையும் நீர் ஒருமனப்படுத்தும், உமக்கு நேராக ஒருமனப்படுத்தும். வசனத்தை கேட்டதற்கு தடையாக இருக்கிற சகல சத்துடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்புறப்படுத்தும். எங்களுடைய இருதயங்களை, சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் செல்லத்தக்கதாக கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற குடும்பத்தார் மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சில வசனங்களை தியானிக்க வேண்டும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். இந்த தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸில் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஜெபித்த பொழுது பசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை என் உள்ளத்திலே ஏறினார். இந்த வசனத்தை சொல்லும்படியாக என் உள்ளத்திலே பசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அதனால் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவி குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். And there went a man of the house of Levi and took wife a daughter of Levi. And the woman conceived and bare a son. And when she saw him that he was goodly child, லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவி குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் என்று 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். 2 பேருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். கணவனும் மனைவியும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றார். அதிலே லேவி ஒருவர். 12 பேரில் லேவி ஒரு மகன். அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இதற்காக அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த கோத்திரத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார். 11 கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொருத்தரையும் அவர் ஒவ்வொரு இடத்துல செட்டில் பண்ணுகிறார். வாக்குத்தத்தப்பட்ட தேசத்திலே 12 கோத்திரத்தாரும் அவர்களுக்கு செட்டில் ஆகிறார்கள். ஆனால் அந்த லேவி கோத்திரத்தாருக்கு விசேஷித்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கென்று ஒரு கோத்திரத்தையே ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அதனால அந்த கோத்திரத்தார் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். அந்த லேவி கோத்திரத்தில் ஒருவன் என்று சொல்லும் பொழுது இங்கே பெயர் சொல்லப்படலை, வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் லேவி கோத்திரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லேவி கோத்திரத்தில் விவாகம் பண்ண அந்த பெண் பேர் ஜோசிபத். ஆபிரகாம் அண்ட் ஜோசிபத் 2 பேருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். விவாகம் பண்ண பொழுது 2ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி, and the woman conceived and bare a son, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார்.
அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டார்கள். அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவர் தாமே இந்த தம்பதியார்களுக்கும் அவ்விதமாக செய்வார்கள். 2 பேருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். தகப்பனும் தாயும் லேவி கோத்திரத்திலே சேர்ந்தவர்கள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவன்தான் மோசஸ். ஆண்டவர் அவர்களுக்கு மோசே என்ற குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை அழகுள்ளதாக இருந்தது. இவ்விதமாக பைபிளில் எழுதியிருக்கிறது. அதே காரியத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் செய்கிறார். நல்ல கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருஷத்துக்கு முன்னதாக ஏதோ வாழ்ந்ததான இந்த அப்ராம் ஜோசிபத்து குடும்பத்துக்கு செய்த அதே காரியத்தை தான் அவர் பால் டேனியல் சகோதரி ஜெனிஃபருக்கு அவர் செய்கிறார். ஆமென். கடந்த வருஷம் டிசம்பர் மாதத்திலே அவர்களுக்கு விவாகம் நடைபெற்றது. இப்பொழுது நாம் அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் விவாக ஆணி கொஞ்ச நாட்களுக்குள்ளாக கன்ஸ்ட்ரக்ஷனாக உதவி செய்திருக்கிறார். இது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. ஆமென். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சொல்றோம். கர்த்தரின் கனி அவரால் கிடைக்கும். விவாகம் ஆகின உடனே குழந்தை பிறந்தது நான் இருக்கிறேன். சிலர் தள்ளி போடுகிறார். சிலர் நம்ம மெல்லா குழந்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நிரம்பின் போது நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்காமலே போயிடும். ஆண்டவர் எப்பொழுது தருகிறாரோ அப்பொழுது நம்ம அதை ரிசீவ் பண்ணணும். நம்மளா போஸ்ட்போன் பண்ணும்பொழுது அது நம்முடைய சுய சித்தமாக இருக்குது. அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. சிலர் தன்னுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் படி தன்னுடைய சொந்த கருத்தின் படி செய்யும் பொழுது அது தேவனுக்கு தெரியவில்லாததாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவர் இதற்கு விவாகம் ஆகி அவர் சீக்கிரத்திலே கர்த்தரின் கனியை கொடுத்திருக்கிறார். அவருக்காக நம்ம சந்தோஷப்படுறோம். ஆமென். 2 பேருமே சேம் டைம். 2 பேருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். பால் டேனியல் அவர் லேவி கோத்திரம் தான். ஜெனிஃபரும் லேவி கோத்திரம் தான். 2 பேரும் சேம் ஃபெய்த்தில் இருக்கிறார். கிறிஸ்தவ உலகத்திலே பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது. மெயினான ஸ்தாபனம் 3 ஸ்தாபனம்: ரோமன் கத்தோலிக், புராட்டஸ்டன்ட், பெந்தேகாஸ்ட். பல ஸ்தாபனங்கள் இருந்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தை 3 பிரிவாக பிரிக்க முடியும். அதனால ரோமன் கத்தோலிக்கத்துக்கும் இந்து மார்க்கத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்களும் விக்கிரகாரனை இவங்களும் விக்கிரகாரனை செய்கிறார். நம்ம அதை சேர்ந்தவங்க கிடையாது. எங்கேயாவது பைபிளில் விக்கிரகாரனை அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் முதலாம் கற்பனையே தான், என்னைக்கு உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாரொரு விக்கிரகத்தையாலும் நீ உண்டாக்காதே, நமஸ்கரிக்காதே, அப்படிதான் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாடு இன்னும் அதை விட அதிக மேக்னிஃபை பண்ணப்பட்டது. அதனால பைபிள் ஆதியாகமத்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஐடல் வர்ஷிப் கிரேட் சின் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய பாவமாயிருக்கு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் பெரும்பான்மையான மக்கள் 130 கோடிக்கு மேலே, உலகத்தின் ஜனத்தொகையே 700 கோடி தான். அதில் 130 கோடி மக்கள் கத்தோலிக்க மார்க்கமாக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம். இன்னும் அடுத்தபடியாக மார்ட்டின் லூத்தர் அதிலிருந்து ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு வரும்பொழுது அவங்க புராட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். விக்கிரகாரனை செய்ய மாட்டார்கள். புராட்டஸ்டன்ட். அதுக்கு அடுத்த பெரிய ஸ்தாபனம் புராட்டஸ்டன்ட். இது அதுக்கு பின்பு பெந்தேகாஸ்டல். பெந்தேகாஸ்டல் ஒரு 100-120 வருஷம் தான் அவர்களுக்கு ஆகும். அதனால் அது இப்பொழுது அதிகமாக பரவி இருக்கிறது. அங்கேயே அவங்க சர்ச்சஸ் வச்சிருக்கிறார்கள். இவ்விதமாக 3 பெரிய டினாமினேஷன். நம்ம இந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த 2 பேரும் டினாமினேஷனை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இதோ கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக, அவருக்கு சேவை செய்யும்படியாக கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால டினாமினேஷன் எல்லாமே ஒரு கடவுளுக்கு பதிலாக 3 கடவுள் வச்சிருக்கிறாங்க.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 தெய்வங்களை வழிபடுகிறார்கள். 2 நாமத்தை வச்சிருக்கிறாங்க. ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அதை மீது பிதா, குமாரன். 2 நாமத்தை அவங்க மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துவாங்க. அதான் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்ரவேலை கேட்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேற தேவதைகள் உண்டாயிருக்க வேண்டாம். அதனால நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வானத்தின் கீழே பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்லும்போது இந்த வேத புஸ்தகமானது ஒன் காட் ஒன் நேம் சொல்லுது. சகரியா 14:9, சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அந்நாளிலே கர்த்தர் பூமியிலிருந்து ராஜாவாய் இருப்பார். இயேசு ராஜா இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆட்சி செய்வார். இப்பொழுது மனுஷனுடைய ஆளுகையில் இருக்கிறோம். ஒரு நாளில் தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். ஒன் காட் ஒன் நேம். அதனால இவங்க 2 பேரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஒன் காட் ஒன் நேம். அதனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 ஸ்தானங்களிலே தேவன் இருக்கிறார். 3 நபர்கள் அல்ல. 3 persons in one God நாங்கள். அவங்க 3 persons, நம்ம 3 offices in one God. தேவன் 3 ஸ்தானங்களில் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 ஸ்தானங்களில் இருக்கிறார். நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாம கட்டளையிடப்படவில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய பட்ட பெயர்களாக இருக்கிறது. அவருடைய நாமம் பிதா கர்த்தர், குமாரன் இயேசு, பரிசுத்த ஆவினா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பரிசுத்த ஆவி இருக்கு. அதனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இஸ் நாட் a name, it is a title. அந்த டைட்டிலுக்கு ஒரு நேம் இருக்குது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவ்விதமான ஒரு ஃபெய்த், 2 பேரும் ஒரே ஃபெய்த்தில் இருக்கிறார். இந்த ஃபெய்த்துக்காக அவங்க வலசரவாக்கத்துக்கு வர்றாங்க. அவங்க ஏன் அவ்வளோ தூரம் வர்றாங்கன்னா, இதை வரப்போன 75 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் காரில் பயணம் செய்து வர்றாங்க. இதை 75 கிலோமீட்டர் ஏன் வர்றாங்கன்னா, இந்த ஒன் காட் ஒன் நேம். 10 கற்பனையில் முதலாம் கற்பனை, இஸ்ரவேலை கேட்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒன் காட் தான். பைபிள் ஃபுல்லாக ஒன் காட் தான். 1, 2, 3 மாறாது. எப்பவும் அது ஒன் காட் தான். நான் கர்த்தர், நான் மாறாது. அவருடைய நேம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால இவங்க அந்த ஃபெய்த்துக்காக, ஏனென்றால் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒன் ஃபெய்த், 2 பேருக்கும் ஒன் ஃபெய்த். அருமையான சொல்லும் பாம் டேனியல், அவருடைய தாத்தனார் ராஜேந்திரன், அவருடைய தாயார் மகிழை மற்றும் அவங்களுடைய சகோதரி சூசன், இன்னொரு சகோதரி அவங்க மெர்சி ஃப்ளாரன்ஸ். எல்லாருமே இந்த ஒன் காட் ஃபெய்த்துக்காக, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் நேமுக்காக அவங்க அந்த ஃபெய்த்தில் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும் என்று வராங்க. சோதரி ஜெனிஃபர், அவருடைய தாயார் சோதரி பரிமளா கிரேனாப்பு மற்றும் இது அவருடைய தகவனார் ஆபிரகாம் விஜயகுமார். இவங்க இங்கே கைவண்டூர், இதில் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், பாதி தூரம். அதனால அங்கேருந்து வலசவாக்கிக்கு 40-45 கிலோமீட்டர் இருக்கும். அதுலேருந்து அவங்க அவ்வளோ தூரமாக பல இடங்களாக இருக்கிறார். எதுக்காக இங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்கு. கத்தோலிக்கர், ப்ராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்டல், இதெல்லாம் டினாமினேஷன், மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனங்கள். இது தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தி. இந்த வார்த்தைக்காக, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்காக இதை அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வருகிறாங்க. அந்த வார்த்தை நிமித்தமாக இவங்களுக்கு மேரேஜ் யூனியன் வந்தது. இப்பொழுது மேரேஜ் யூனியன் ஆர்டர் ஆசீர்வதித்து கர்த்தர் இவர்களுக்கு கர்த்தத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். லேவி குமாரரில் ஒருவன் அந்த லேவி குமார்த்திகள் ஒருத்தியை தாகம் பண்ணினான். அதுதான் இவங்க வாழ்க்கையில் நடந்தது. யாத்ராம 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நடந்திருக்கு. லேவி குமாரரில் ஒருவன், இதோ பால் டேனியல் சகோதரி லேவி குமார்த்தியின் ஒருத்தியை சகோதரியை தாகம் பண்ணினான். இதோ என்ன ஏற்பட்டது? பைபிள் என்ன வாசிக்கிறோம்?
2ஆம் வசனம், அந்த இஸ்ரீ கர்ப்பவதியாய், இப்பொழுது சகோதரி ஜெனிஃபர் கர்ப்பவதியாய் இருக்கிறார். ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது இது சீக்கிரத்திலே நடக்க போகிற சம்பவம். அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று கண்டார்கள் என்று சொல்லப்படுது. அந்த குழந்தை ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆங்கில பைபிளில் குட்லி சைல்டு போட்டிருக்குது. எதிரே 11ஆம் ப்ராப்பர் சைல்டு, ஒரு விசேஷித்த ஒரு குழந்தை என்று பார்க்கிறோம். எதிரே 11:23. மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, ஒரு அழகான பிள்ளையை அவள் பெறுகிறார், அவங்க பெறுகிறாங்க. அதனால என்ன ஆங்கில பைபிளில் by faith Moses when he was born he was kept 3 months of his parents because they saw he was a proper child. They saw he was a proper child. நான் ஒரு விசேஷித்த குழந்தை, சாதாரண குழந்தை இல்லை. மற்ற குழந்தைகளை காட்டிலும் அது ஒரு விசேஷித்த குழந்தை. ஆண்டவர் அவர்களுக்கு இதை நடக்க பண்ண போகிறார். அதற்காக தான் நாம் இப்போ ஜெபிக்க வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த லேவி கோத்திரத்தில் இருந்த அந்த அவனுக்கும் ஜோசிபத்துக்கும் கொடுத்தது போல பால், டேனியல், சகோதரி ஜெனிஃபர் அதே பேசிஸில் வந்திருக்கிறாங்க. அந்த வசனத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நீதி காரியத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று கண்டார்கள். அது நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் அது அழகாக, அது சரீரப்பரமாக அழகாக அது இருந்திருக்கும். அதனால் மற்ற குழந்தையை காட்டிலும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்ல அழகாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிறுவனத்தில் வாசிக்கும்போது அது ஒரு பிரத்யேகமான ஒரு குழந்தை, அது ஒரு விசேஷித்த குழந்தை, அது ஒரு ஆசீர்வாதமான குழந்தை என்று பைபிளில் வாசிக்கும். அதனால் அமிதமான ஒரு குழந்தையை ஆண்டவர் இவர்களுக்கு தருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தைப்படி நம்ம விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், 2 பேரும் சேம் ட்ரைப், அதனால 2 பேரும் சேம் ஃபெய்த் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த குழந்தை பிறப்பதற்கு அங்கே என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது விதமாய் சொல்லுகிறேன். Amram and Joseph, the son and daughter of Levi. அமராமும் யோசிப்பத்தும் லேவியுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள். Begin to pray to God, send the deliverer. அவங்க ஜெபம் பண்ணனாங்க. ஆண்டவரே, ஒரு விடுவிக்கிறவனை, டெலிவரர், இந்த எகிப்திலிருந்து எங்களை விடுவிக்கிற ஒரு மனுஷனை நீர் ஆண்டவரே தர வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார். அதனால அவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அந்த அம்ராம், ஜோசிபத் 2 பேருமே ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவங்களுக்கு காண்பிக்கிறார், தரிசனம் காண்பிக்கிறார். அம்ராமுக்கு தரிசனம் காண்பிக்கிறார். You are going to play a great part in this, Abraham, because you are faithful in prayer. அப்ரஹாம் ஜெபத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க போறேன். நீ ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறார். அதற்கு முக்கியமான பகுதி பார்த்து நீ தான் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். உன்னுடைய மனைவி ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே இஸ் கோயிங் டு எம்ப்ரேஸ் a little boy. ஒரு பாய் சைல்ட அவள் தழுவி கொண்டிருப்பாள். That little baby boy is going to be a deliverer. அந்த லிட்டில் பாய் தான் என்ன செய்வார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதே போல என்ன செய்தால் அவன் பிறந்தான். அதனால அவன் எப்பொழுது பிறக்கிறான்னா, மோசஸ் born under persecution. மோசஸ் பிறக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் ஏற்பட்டது.
400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார். அந்த உபத்திர காலத்தினுடைய முடிவு நேரத்தில் தான் இந்த மோசஸ் அங்கே கிடைக்கிறார். இதற்கு காரணம் வந்து அந்த 2 பேரும் ஜெபத்தில் இருந்தாங்க. அதனால அருமையான சொல் ஜெனிபர் இவங்க ஜெபத்தில் வளர்க்கப்படுறாங்க. ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு சபையில் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வாரி சாதனைகள் வந்து ஜெபிக்கிற ஒரு சபை. கல்வாரி சாதனைகளில் ஜெபமும் அதிகமாக இருக்குது, மெசேஜ் வார்த்தையும் அதிகமாக இருக்குது. அவ்விதமான சபைக்கு அவங்க வருகிறாங்க. அதனால இவங்க வந்து ஜெபத்தில் ரொம்ப ட்ரைனிங் ஆகியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஜெபத்தின் பயனாகத்தான் ஆண்டவர் கர்த்தரின் கனியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவையருக்கு மேரேஜ் முடிஞ்சோன்னா கன்செப்ஷன் ஆகிறது இல்லை. அதனால கருத்தரிக்கும் ஸ்தலம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அந்த காலத்தில் நார்மலாக குழந்தை பிறகு, இப்பொழுது அநேகருக்கு குழந்தை பிறப்பதில்லை. அதனால கருத்தரிக்கும் ஸ்தலம் ஃபெர்டிலிட்டி சென்டர் பற்றி எங்கனாலும் இருக்கு. இவங்களுக்கு கர்த்தரை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே ஆட்டோமேட்டிக்காக இவங்க விவாக யூனியனை அவங்க ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு. இது இவங்களுடைய ஜெபம். தாய் தகப்பனுடைய ஜெபத்தினால ஆண்டவர் வந்து கர்த்தரின் கனியை கொடுத்திருக்கிறார். அதனால சின்சியரா ஜெபம் பண்ணா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களும் மிருக ஜீவன் குழுவும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மல்லடி இருப்பதில்லை என்று பயிரில் இதோ பிள்ளைகள் பிரதான சொல்றோம். அது கர்த்தருக்கு வர வேண்டும். கர்த்தர் கிராண்ட் பண்ணாதல மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கிடைக்கும். இது முற்றிலுமாக கர்த்தர் தான் அந்த கர்த்தரின் கனியை கொடுக்கிறார். அது ஒரு பெரிய அதிசயம். குழந்தை தாயின் வயிற்றிலே உருவாகிறது, அது ஒரு பெரிய அதிசயம். ஆண்டவர் அந்த அதிசயத்தை நடந்திக்க பண்ணியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவ்விதமான பிளஸிங்கை கிராண்ட் பண்ணியிருக்கிறார். காரணம் வந்து அவனாலும் ஜோசிபத்தும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. 2 பேரும் ஜெபத்தில் ரொம்ப அவர்கள் வந்து விடாமுயற்சியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். He was born in this world to be a deliverer, just like Christ. கிறிஸ்துவை போல மோசேயும் ஒரு டெலிவரர், ஜனங்களை விடுவிக்கிறவனாக பிறந்திருக்கிறார். He was born to be a prophet என்று சொல்லப்படுகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்திருக்கிறார். பழைய பாட்டில் 2 பெரிய தீர்க்கதரிசிகள். முதலாவது மோசஸ், 2வது எலியா. இந்த 2 பேரும் மேஜர் ப்ராஃபட். அதனால மோசே வந்து he was a great prophet. அந்த ப்ராஃபட்டை பெரும்படியான சுலாக்கியத்தை அந்த பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை ஒரு விசேஷித்த குழந்தை, ப்ராப்பர் சைல்ட். அது வந்து ஒரு அழகான குழந்தை என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று ரொம்ப நேரம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இது தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், the seed of God is actually placed in us from the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அந்த வித்து ஆனது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து நம்முடைய சரீரத்தை நம்ம தாய் தகப்பன்றது பெருகும். உங்களுடைய தாய் தகப்பன் உங்க அம்மா அப்பாவுக்கு தாய் தகப்பன், உங்க அப்பாவுக்கு தாய் தகப்பன். இந்த 6 பேர், இந்த 6 பேருடைய சாயல் தான் குழந்தைக்கு வரும். அதனால நம்முடைய சரீரமானது நம்முடைய தாய் தகப்பன்றது நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சோல் வந்து அது தேவனிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான். நம்ம உலகத்தில் பிறக்கும் பொழுது நம்முடைய தாய் தகப்பன்றது நம்முடைய பாடியை நம்ம பெறுகிறோம். அதனால அந்த சாயல் அங்கே இருக்குது. ஆனால் நமக்குள்ள ஒரு சோல் இருக்கு. இந்த பாடிக்குள்ள ஏன்னா மைண்ட் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ள ஒரு சோல் இருக்குது. அந்த சோல் வந்து எங்கிருந்து வருதுன்னா, it came from God. Hallelujah. அது தேவனிலிருந்து வருகிறது. அந்த சோல் எப்படி இருக்குது? நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவனில் இருக்கிறது. அது ஒரு ஆட்ரிபியூட்ஸா இருக்குது. சொல்றத நல்லா கவனிங்க. நம்மெல்லாம் எப்படி வந்திருக்கோம்னு பாருங்க. உலகத்திலே ஆண்டவர் ஒரு தாய் தகப்பனை தெரிந்து கொண்டு அவங்க மூலமா
அது நம்ம அவர்கிட்ட பாடியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சோல் வந்து அழிவில்லாது, அது தேவன்ல இருக்குது. அதனால தேவன்ல வந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸாக, ஒரு தன்மையாக இருக்கிறது, ஒரு தாட்டாக இருக்கிறது. அதனால என்ன சொன்னால் அவருடைய சிந்தையில வந்து எட்டர்னல் ஆட்ரிபியூட்ஸ், டெம்போரல் ஆட்ரிபியூட்ஸ் ரெண்டு இருக்கு. எட்டர்னல் நித்தியமான சிந்தை, தற்காலிகமான சிந்தை. உலகத்தில் இருக்க பாவிகளும் பிறக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவங்கெல்லாம் தற்காலிகமானவர்கள், அவங்களாம் அழிஞ்சு போவாங்க, அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நம்ம வந்து எட்டர்னல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நித்தியமான சிந்தையாக இருக்கும். அதனால அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த சோலை அனுப்புகிறார். அதான் குழந்தை பிறக்கும் பொழுது அழுதுச்சா அப்படின்னாங்க. நாசியிலே ஆதாவை உண்டாக்கி அவர் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டது. அந்த சோலன் ஸ்பிரிட்ஸ் உள்ளவர். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை சுவாசிப்பதில்லை, அது தண்ணீருக்குள்ளே கிடைக்கிறது. அது வெளியே வந்த உடனே சுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊத வேண்டும். அங்கே ஸ்பிரிட்ஸ் அந்த சோலை உள்ள கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வந்த பிறகு அது சுவாசிக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையை சுவாசிக்கலன்னா அந்த குழந்தை மறைச்சு போகுது. அதனால ஆண்டவர் நாங்கள் சுவாசத்துக்கு சோலை கொண்டு வருகிறார். அந்த சோல் எங்க இருந்து வருது? அது உலக தோற்றம், உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவருடைய சிந்தையிலே அது இருக்குது. அந்த சிந்தையிலே ஒரு தாட்டாக இருக்குது. மோசே வந்து அவங்க அம்மா அப்பா மூலமா உருவாகிறதுக்கு முன்னதாக, தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னதாக அவன் தேவனுடைய சிந்தையிலே இருந்தான். அவன் எப்படி தேவனுடைய சிந்தையில இருந்தால், உலக தோற்றத்துக்கு, இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னதாகவே அவருடைய சிந்தையிலே அங்கே இருந்தான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எந்த காலத்திலே அனுப்ப வேண்டும், எப்பொழுது அனுப்ப வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது நம்முடைய சூசிங் அல்ல, அது காட் சூசிங். அந்த குழந்தை ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்குமா, அது நம்முடைய சூசிங் கிடையாது. அது பேரண்ட்ஸுடைய சூசிங் கிடையாது, ஆண்டவருடைய சூசிங். அவங்க எந்த இடத்துல பிறக்கணும், தமிழ்நாட்டில் பிறக்கணுமா அல்லது வேற இடத்துல பிறக்கணுமா, அந்த பிளேஸை அவர் சூஸ் பண்ணி இருக்கிறார். அவங்கள கொண்டு வந்த நோக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் அந்த பிறப்பிலே. மோசஸ் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக தெரிந்து கொண்டார். அவருடைய சிந்தையிலே அவர் நித்தியமான ஒரு சிந்தையாக இருந்தார். இப்பொழுது அபிரகாம் யோசிப்பதை தெரிந்து கொண்டு இது அவங்க மூலமா உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இந்த சோலை அவனுக்குள்ள அனுப்புகிறார். அதனால நமக்குள்ள அந்த வித்து இருக்கிறது. அதான் வந்து முன்குறிக்கப்பட்ட ஆத்மா, predestinated soul அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த குழந்தை வந்து அவர் ஒரு முன்குறிக்கப்பட்ட குழந்தையை பெற்றார். அதான் ப்ராப்பர் சைல்ட். அது ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான குழந்தையை பெற்றார். இப்ப நான் பாஸ்டரா இருக்கிறேன், ஆனா எனக்கு நான் பாஸ்டர் ஆகணும்னு நான் நினைக்கல, நான் இளைஞனாக இருக்கும் போது நினைக்கல. ஆனா ஆண்டவர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னதாக பாஸ்டரா தெரிந்து கொண்டார். எங்க அம்மா அப்பாவை நான் சூஸ் பண்ணல, எங்க அம்மா அப்பாவை அவர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறார். நான் எங்க பிறக்கணும் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றா அவர் காட்சியில கொண்டு வருகிறார். இதெல்லாம் உனக்கு வந்து நான் உலகத்துக்கு வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கையில அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு வித்து என்ன செய்யறது என்றால், நம்ம தரையில போட்டு தண்ணியை ஊற்றும் பொழுது அது முளைக்குது, பின்பு அது பெரிய மரமாகுது, அது பூக்களையும் கனிகளையும் கொண்டு வருது. அது எல்லாமே அந்த வித்துல இருந்து தான் அது. அதே போல ஆண்டவர் வந்து ஒரு சீடை பேஸ் பண்ணியிருக்கிறார். அது காலப்போக்கில் அது ஆண்டவர் என்ன நினைச்சாலும் அது நிறைவேற்று. அவர் கர்த்தர் மோசையை கொண்டு வந்தார். மோசையை வந்து முன்குறிக்கப்பட்ட ஒரு சோல், முன்குறிக்கப்பட்ட ஒரு பர்சன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. முன்பாக நாம் அன்பில் பசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்றது. அதனால அந்த குழந்தை வந்து predestinated child. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தான் கொடுக்கிறார். மற்றவங்க எப்படி வேணாலும் குழந்தை பிறக்கலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அபிரகாம் யோசிப்பதுக்கு ஆண்டவர் அந்த predestinated soul, உலக தோற்றத்துக்கு மேல ஆண்டவர் மோசையை அறிந்திருந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். இதை முதல் இஸ்ரவேல் ஜனங்கள்
அந்த யாக்கோபின் குமாரர்கள் 12 கோத்திரத்தாரும் அங்கே போய் எகிப்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள். இது ஒரு புதிய பார்வன் தோன்றுவான். அவன் ஜனங்களை அடிமைப்படுத்துவான். அங்கே வேதனைப்படுவாங்க, செங்கச்சூளையில வேலை செய்வாங்க, பில்டிங் கட்டுவாங்க, ரோடு போடுறது, இந்த மாதிரி கடினமான வேலையிலே அவர்களை அவன் வாழ்க்கையை கசப்பாக்குவான். அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய சிந்தையிலே மோசே இருக்கிறான், அவனை நான் அனுப்புவேன். அவன் ஜோசிப்பது ஃபேமிலியில பெறக்கூடிய வைக்கிறேன். அவன் என்ன செய்வான், அவங்கள விடுதலையாக்கி கொண்டு போவான். ஹல்லேலூயா. இதுதான் முன்குறிக்கப்பட்ட ஆகும். உங்களோட ஆண்டவர் உலகத்தோடு முன்குறித்தா உங்களோட வார்த்தையில கொண்டு வருவார், சத்தியத்துல சரியான சத்தியத்துல கொண்டு வருவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். முடியல அவருடைய ராஜ்யத்துக்கு. அப்படி தேவனால் முன்குறிக்கப்படாத ஆத்மா அவர்களும் போக முடியாது. ரசிக்கப்படாது, ஆத்மா ரசிக்கப்படாது. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ரசிக்க அது தேவனால் தெரிந்து கொள்ளப்படும். இப்பொழுது இந்த மோசே தேவன் தெரிந்து கொண்டார். யாத்திராம 15:13-14 வாசிக்கலாம். யாத்திராம 15 யாத்திராம ஆதியாம 15:13-14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தன்னான அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்தான் 400 வருஷம் உபத்திரப்படுவார் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். உன்னுடைய சந்ததியார் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, ஆதியாம 15 ஆனால் உன்னுடைய சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். அதன் பின்பு நான் அவர்களை அந்த தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவேன், இந்த காலத்தேன் ஒரு கானதேசத்துக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது மிகுந்த பொருட்களோடு வருவார்கள் அப்படின்னு அதுல மோசே இருக்கிறார். அவரே குழந்தை பிறக்கல, அதுக்கு பிறகு ஈசாக்கு வரணும், யாக்கோபு வரணும். இதனால என்ன ஆண்டவர் அப்பவே சொல்லியிருக்காரு, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சந்ததியே வரல. அப்பவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கர்த்தருக்கு எல்லாமே தெரிகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு உள்ள மோசே இருக்கிறான். இந்த மோசஸ் மூலமாக விடுதலையாக்கி கொண்டு வருவேன் அப்படின்னு அந்த மோசே சொல்லல, அந்த எழுதல, அதுக்குள்ள மறைஞ்சி இருக்கிறான். 400 வருஷம் அடிமை தரத்துக்கு பின்பு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன். யார் விடுதலையாக்க போறான்? மோசே விடுதலையாக்க போறான். அதனால மோசையை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், அது உள்ள மறைஞ்சிருக்கு. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, பெருமூச்சு பெட்டி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே ஆலோசனைகளை அடிச்சு வேலை ஏறுறாங்க. அதனால பெண்களையும் வேலை ஏறுறாங்க. இந்த ஒரு சூழலை இருக்கு. என்னைக்கு எங்களுக்கு விடுதலை தெரியும், என்றைக்கு நாங்கள் எகிப்தை விட்டு அந்த பிதாக்களின் தேசம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேசத்துக்கு புறப்பட்டு போவோம், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வசனம் தெரியும், அதுக்குள்ளதான் மோசே இருக்கிறான். அதனால மோசே தேவன் முன்னக்கூட்டி அறிந்திருக்கிறார். அதே போல உங்கள் எல்லாரையும் முன்னக்கூட்டி அறிந்திருக்கிறார். எப்பொழுது உலகத்துக்கு வரணும் அதெல்லாம் அறிந்திருக்கிறார். அறிந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய வார்த்தையானது ஏற்ற வேலையில நிறைவேறும். God's word can't fail. அது நிறைவேறாம போகாது, அது எப்படினாலும் நிறைவேறும். அதனால ரொம்ப காலத்துக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அப்ரஹாம் யோசிப்பதுக்கு அந்த குழந்தை பிறக்குது. கர்த்தர் வெளிப்பட்டார், இந்த குழந்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதே தெரிஞ்சிருக்கிறார், முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்காரு. நமக்கு தெரியாது, நாளைக்கு நடக்குது நமக்கு தெரியாது. அவர் நம்முடைய பாஸ்ட், நம்முடைய பிரசன்ட், நம்முடைய ஃபியூச்சர் எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். ஆமென். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதிர்பார்க்கிறார். அதனால இப்பொழுது டெலிவரர் மோசஸ் தோன்றுகிறார். இந்த மோசஸ் அவன் இன்டலெக்சுவல் நாலேஜில் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்புக்க தந்தை தாய் மூலமாக கேள்விப்படுகிறான். அவன் மிலிட்டரி மூலமாக அவங்களை விடுதலையாக்கலாமா, ராணுவ தளத்தினால அவங்களை விடுதலையாக்கலாமா என்று அவன் ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜில் இருக்கிறான். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது. அதே போல நம்ம அறிவினாலே உலகத்தில் வாழலாம், இல்லை ஆண்டவருடைய கிருபையினால உலகத்தில் வாழணும். ஆமென். இவன் இன்டலெக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முயற்சி எடுக்கும் பொழுது அது ஃபெயிலியர் ஆகிட்டது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்தார்.
அப்புறம் யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கிறோம். நேரம் கிடையாது, முடிச்சிட போறேன். கர்த்தர் அந்த குழந்தை இப்பொழுது பெரியவனாகும் பொழுது அவன் நான் பார்வோனின் குமாரத்தின் மகன் அல்ல, நான் எதற்காக பிறந்தேன், பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க பிறந்தேன் என்பதை அவன் தாயின் மூலமாக, தாயினுடைய டீச்சிங் மூலமாக, தாயினுடைய பைபிள் டீச்சிங் மூலமாக அவன் தெரிந்து கொண்டான். அதனால அவன் தனக்கு இன்டலெக்சுவலா ட்ரை பண்ணும் பொழுது இன்டலெக்சுவல் நாலேஜினால விடுவிக்க முடியாது. நான் நம்முடைய இன்டலெக்சுவலா ஜீவிக்கல, கர்த்தருடைய கிருபையினால ஜீவிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய ஆவியின் அனாயிண்டிங் வேணும். அதனால அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அக்னிஸ்தம்பத்தை பார்க்கிறான். முச்செடி தீப்பிடித்து எரிகிறது, ஆனாலும் அது எரிந்து சாம்பலாக மாறவில்லை. அவன் போய் அது என்னன்னு பார்க்கும் பொழுது அவன் மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். ஏதோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும், அதற்காக தான் நான் இறங்கி வந்தேன் என்று கர்த்தருடைய தூதனானவர் அங்கே சொன்னார். அந்த 5 நிமிஷத்துல அவன் அனாயிண்டிங் பெறுகிறான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறான். அவன் தேவனால் அழைப்பை பெறுகிறான், தேவனாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இதோ அவன் போனான், ஒரு கொம்பை தான் கொண்டு போனான். இந்த கோலை கொண்டு போய் இதனாலே நீ அடையாளம் செய்ய, அவன் கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். 10 வாதைகளை கர்த்தர் அவன் மூலமாக அனுப்பினார். அவனிருந்து அவன் ஷெப்பர்டு கிடையாது. முதல்ல பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டார். அதன் பின்பு நான் எபிரேயன் என்பதை தெரிந்து கொண்டான். அந்த பின்பு அவன் ஷெப்பர்டா இருந்தான், மேய்ப்பனாக இருந்தான். இப்பொழுது ஷெப்பர்ட்ல இருந்து ப்ராஃபட்டா மாறிச்சு. அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொண்டான், தன்னுடைய பேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு அனாயிண்டிங் வந்தது. அவன் போய் இருந்தது அந்த பெரிய வல்லரசு. அன்னைக்கு வல்லரசு எகிப்து தான் வல்லரசு. அவன் முதல்ல சேதி என்ற பாசம் வந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுகூலமாக இருந்தான். பின்பு அந்த சேதி மறித்து போன உடனே ராமசேஸ் என்றதால இன்னொரு பாவம் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். அந்த ராமசேசர் இவன் போய் எதிர்த்து நிற்கிறான். என் ஜனங்களை போக விடு, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களை விடுவித்து அவர்களை பால் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு சென்றார். அவ்விதமான ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றார். Predestinated child. He was a deliverer. He was a prophet. அதனால அந்த மாதிரி ஒரு குழந்தையை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாக தன்னுடைய சிந்தையில வைத்து பின்பு பெற்றோர்கள் மூலமாக மாம்சங்களை கொண்டு பின்பு அந்த குழந்தையை கொண்ட நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றினார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்களுக்குள்ள அனுப்புவார், நீங்க அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று உபாகம் 18-15 சொல்கிறார். இயேசு மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக உலகத்தில் வந்தார், மனுஷனாக வந்தார். கல்வாரியிலே நமக்கு அவர் மீட்டை சம்பாதித்தார். 3ஆம் நாளில் வீட்டிருந்தார். அவர் ஒரு எக்ஸாடஸ் கொண்டு வருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கானானுக்கு வழி நடத்தினார். ஒரு ஜியோகிராபிக்கல் பிளேஸ்ல இருந்து இன்னொரு ஜியோகிராபிக்கல் பிளேஸ். இது அடிமைத்தனம், அது பால் தேர்வு ஓடுகிற தேசம். அங்கே அவங்களுக்கு சொந்தமாக அவங்க இடம் வீடு எல்லாமே ஆர்டர் கொடுத்தார். இங்க இருந்து அங்கே போனாங்க. அவன் ஒரு ப்ராப்பர்ட்டி. அவன் முதலாம் யாத்திரையை கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை வேதபாரக பரிசேயர் அந்த யூத மார்க்கத்திலிருந்து அவர்களை பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு வழிநடத்தினார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை தெரிவீர்கள். அதனால ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரவுண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பிரிச்சுவல் கிரவுண்டுக்கு கொண்டு போறது தான் இயேசு கிறிஸ்து ஒரு டெலிவரர். ஜனங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர் பசுத்தாவின் அபிஷேகத்துக்கு வழி நடத்தினார். அதனால பசுத்தாவியை பெறுதல் என்பதுதான் பெந்தெகோஸ்து நாளிலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாருக்கும் உரியது. அன்றைக்கு இதை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பெந்தெகோஸ்து நாளிலே. அவர்களெல்லாம் பசுத்தாவியை பெற்றார்கள்.
மேலறையிலே பசுத்தாவி ஊற்றப்பட்டது. அதனால ஜனங்கள் யூத மார்க்கத்திலிருந்து இந்த பசுத்தாவின் அபிஷேகத்துக்கு வந்தாங்க. இது செகண்ட் எக்ஸடஸ். நான் தேர்ட் எக்ஸடஸ்ல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் சொல்லியிருக்கிறார், இனி காலம் செல்லாது. ரொம்ப காலம் உலக சீக்கிரம் அனுப்பி, அதனால இனி காலம் செல்லாது. ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். But in the days of the voice of the seventh angel, when he began to sound, the mystery of God should be finished. என்று வெளிப்படுத்தல் பார்த்தா அது 6:7 வாசிக்கும். அதனால கர்த்தர் இந்த காலத்தில் இந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சரீரத்திலிருந்து நமக்கு இருந்து ஒரு குளோரிஃபைட் பாடிக்கு கொண்டு செல்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு செல்கிறார். இதுதான் இப்பொழுது ப்ராமிஸ். அதனால அந்த குழந்தை முன்குறிக்கப்பட்ட குழந்தை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் 7ஆம் தூதனை அனுப்பியிருக்கிறார். எலியாவின் ஆவியுடைய 7ஆம் தூதனை அனுப்பி அவர் ஒரு மெசேஜை கொடுத்து, இந்த சாதன குழப்பங்கள்ல இருந்து நீங்க பைபிளுக்கு வாங்க, வார்த்தைக்கு வாங்க, புல்லசா வேலை வாங்க. இப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய பாடி சேஞ்ச் ஆகும். ஓல்டா இருக்கவங்கெல்லாம் எங்கா மாறிடுவீங்க. அது திரும்பி ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீங்க, ஒருபோதும் சாக மாட்டீங்க. இதுமான எட்டர்னல் யூத் கிடைக்கும். நீங்க இந்த உலகத்துல மனுஷனுடைய ஆட்சியில நீங்க பாத சுமந்து தவிக்கிறீங்க. பல பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத யாரும் கிடையாது. அதனால இந்த உலகத்துல இருந்து நீங்க ஒரு சந்தோஷமான உலகம், நித்திய மகிழ்ச்சி நிறைந்த அந்த இடத்துக்கு கொண்டு சொல்வதற்கு ஆண்டவர் தாமே ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறார். பைபிளை ஓபன் ஆகியிருக்கிறார். பைபிளை இப்ப குழப்பம் கிடையாது. எல்லாம் கிளியர் ரெவலேஷனை கொடுத்து அவர் கொண்டு சொல்வதற்காக ஆண்டவர் இந்த காலில் 3ஆம் யாத்திரை, தேர்ட் எக்ஸடஸ். எப்படி அந்த மோசே இங்க இருந்து அங்க கொண்டு போனாங்க, அதே போலதான் இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்திலிருந்து ஜனங்களை பசுத்தாவி கொண்டு வந்த இந்த 3ஆம் யாத்திரையானது இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு, இந்த பாடியில இருந்து ஒரு குளோரிஃபைட் பாடி. எவ்வளவு பெரிய ப்ராமிஸ்! அந்த குழந்தை எவ்வளவு விசேஷித்திருக்கூடாது. பைபிள் இன்னைக்குமே ரிப்பீட்ஸ் ஆகுது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். மறுபடியும் நம்ம காலத்துல என்னது? அதனால நம்ம காலத்துல ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் மோசையை கொண்டு வந்தார். உங்களுக்கு பிதாக்களின் தேசம் அங்கே இருக்கு. பாலந்தேர் ஒரு அன்னைக்கு ஜனங்கள் அங்கேதான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. 22 அரப் கண்ட்ரிஸுக்கு அவங்க தனியாக சேலஞ்சு பண்றாங்க. பாருங்க அந்த நாடு எவ்வளவு விசேஷிக்கப்படுறாங்க. அது ஆபிரகாமின் மாம்சபரமான சந்தை. நீங்க ஆபிரகாமுடைய ராயல் சீட் ஆஃப் ஏப்ரகாம், ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி. ஆண்டவர் நமக்கு விதமான ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. விதமான குழந்தையை அந்த ஆபிரகாம் ஜோசிபத் குடும்பத்தாருக்கு கொடுத்தார். அதே போல ஜெனிஃபர் பால் டேனிக்கு ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான குழந்தை, ஆசீர்வாதமான குழந்தை ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெனிஃபருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெனிஃபர் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடலாம், அல்லது பரவாயில்ல. சரி இயேசுவே என்னை ஆசீர்வதியும் இயேசுவே என்னை ஆசீர்வதியும்
நாம் எல்லாரும் அவன் ஊக்கமாக ஜெபம் கர்த்தாவே மகா பரிசுத்தமே இறங்குள்ள நல்லாண்டவே ஈராயிரம் மட்டுமாக அவருடைய வார்த்தையானது போதிக்கப்பட்டார். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே சோரி ஜெனிப்பதற்காக நாங்கள் செய்கிறோம். கர்த்தாவே அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு நீர் நல்ல பலத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி கிடைத்தது. அவர்களை 18 ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு நீர் பசுத்த ஆவியினாலே நிறைத்து அவருடைய பலத்தை கொடுத்து அவர்களுக்கு நார்மல் டெலிவரி வந்தது. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் பெற்றார்கள். இயேசுவே அதே போல அவருடைய ஜெனிஃபரை நீர் ஆசீர்வதியும், ஜெனிஃபரை நீர் பலப்படுத்தும், ஜெனிஃபரை நீர் ஆவினாலே பலப்படுத்தும். ஏற்ற வேளையிலே நார்மல் டெலிவரி சுகமான பிரசவத்தை நீர் தருவீராக. தாயும் ஆண்டவே குழந்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கேட்ட பிரசங்கத்தின்படி முன்குறிக்கப்பட்ட குழந்தை ஆசீர்வாதமான ஒரு குழந்தை, உங்களுடைய ராஜ்யத்துக்கு சோதனை வழியான ஒரு குழந்தையை தந்து ஆசீர்வதிக்க போறதுக்காக சோதனை ஆவி ஆத்மா சரத்தை பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே அருமையான சோதரன் அவர்கள் பாவம் தானியலை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கு. பிரசனிக்கப்படுகிற தேவன் நாமே. ஆகவே நீ பிரசனித்து ஏற்றமடலை தரப்போவதற்காக சோத்திரம். கர்த்தாவே நீ பலப்படுத்தும். இந்த ஜெனிஃபர் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. எங்கள் எல்லாரையும் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நாங்கள் உனக்கு சோத்திரம் செலுத்த இந்த வயத வாக்கியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நாங்கள் காணத்தக்கதாக இயேசுவே நீர் உதவி செய்ய போவதற்காக சோத்திரம். உங்களுடைய மரண காலத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தின் கீழே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சட்டைகளின் மனதிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்வோம், பலப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா மகிமையை உங்களுக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். வழி நடப்பதும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாக ஜெனிஃபரோடு கூட இன்று என்று சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான சூழ்நிலை ஜபப்படுத்தி நடத்தி கொடுத்த முதல் ஐயாவுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் உற்றாருடைய அனைவருக்கும் வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை உங்களுக்காக ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அனைவரும் பொறுமையாக ஆராய்ச்சி உட்கொண்டு செல்லுபடி கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற குழந்தைகளின் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது உங்களுக்காக இது கொடுத்திருக்கிற ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து ஆகாரத்தை கொடுத்து பிள்ளையை வாழ்த்தி விட்டு செல்லும்படி உங்களுடைய கணவரை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.